ஓம் நற்பவி முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன அந்த திருப்புகள், அதாவது 981 மூணாறும் உட்பினியும் அப்படிங்கிற திருப்புகளை தான் நம்ம பாராயணம் பண்ண போகிறோம். எனக்கு அருணகிரிநாதர் எப்படி திருப்புகளை தேர்ந்தெடுத்து கொடுத்தார் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். அந்த திருப்புகளை தான் இன்றைக்கி நம்ம பாராயணம் பண்ண போகிறோம். நீங்களும் என்ன போல் உங்களுக்கான திருப்புகளை அருணகிரிநாதர் பெருமான் திருவடிகள் சரணம் அப்படின்னு 3 முறை சொல்லிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த திருப்புகள் புக் வச்சுருக்கீங்களோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் முருகன் உணர்த்துவார். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எதை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடிக்கடி உங்கள் கண்ணில் ஏதாவது ஒரு விஷயமாக காமிப்பார். ஒன்று யூடியூப்பில் நீங்கள் பார்க்கும்போது வரலாம், இல்லை திருப்புகள் புக்கு நீங்கள் எடுத்து படிக்கும்போது வரலாம். எனக்கு முருகன் சொன்னது இந்த திருப்புகள் தான். இதை தான் நான் தினந்தோறும் பாராயணம் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இந்த திருப்புகளை படித்து பாராயணம் பண்ணுங்கள். இது நம்ம ஒவ்வொருவருக்குமான இந்த கலியுகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தினமும் பாட வேண்டிய திருப்புகள். வாழ்க்கையோட நியதியே அருணகிரிநாதர் பெருமான் இந்த திருப்புகளில் சொல்லியிருப்பாங்க. ஊனாறு முற்பினியும் மானா கவித்த உடல் ஊதாரி பட்டொழிய உயிர் போனால் ஊரார் குவித்து வர ஆவாவெனக் குறுகி ஓயா முழக்கமள அழுதோய நானாவிதச்சிவிகை மேலே கிடத்தி அது நாராது எடுத்து அடவியெறியூடே நானாமல் வைத்துவிட நீராமென இப்பிறவி நாடாதெனக்கு உணருள் புரிவாயே. மா நாகத் துத்திமுடி மீதே நிறுத்தமிடு மாயோனும் மட்டொழுகு மலர் மீதே வாழ்வா இருக்கும் ஒரு வேதாவும் எட்டிசையும் வானோரும் அட்டகுல கிரியாவும் ஆனா வரக்கருடன் வானார் பிழைக்க வரும் ஆளாளமுற்ற அமுதைல்வோன் முன் ஆசார பக்தியுடன் ஞான ஆகமத்தையருள் ஆடானை நித்தம் உரை பெருமாளே. இந்த பாடலோட விளக்கம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாமிசமும் உள்ளே நிறைந்திருக்கும் நோய்களும் வைத்து மூடப்பட்ட இந்த உடல், அதாவது மாமிசமும் நம்ம உடலில் எத்தனை விதமான நோய்கள் இருக்குது, அப்படி மூடப்பட்ட இந்த உடல் கேடுற்று அழியும்படி, அதாவது வீணாக போகும்படி, இந்த உயிர் அழியும்படி, உடல் அழியும்படி உயிர் போய்விட்டால் ஊரார்கள் என்ன பண்ணுவாங்க, கூட்டமாக ஐயோ ஐயோ என்று அவர்கள் அலறி அருகில் நெருங்கி ஓய்வில்லாத கூச்சல் உண்டாகும்படி பின் ஓய்ந்து ஓஞ்சு பின்னாடி பலவிதமான பல்லக்கின் மேலே, அதாவது விதவிதமாக செய்வாங்க பல்லக்கு, அது மேலே அந்த பிணத்தை கிடைத்தி அப்பினம், அதாவது இறந்தவர் உடல் துர்நாற்றம் வீசு முன்பு அதை எடுத்து கொண்டு போய் சுடுகாட்டின் நெருப்பின் மத்தியிலே வைத்து அவ்வுடல் சாம்பலாகும் என்ற நியதி. அதாவது உடல் நம்ம உயிர் இறந்துட்டாவே அதை எல்லாரும் அழுது புலம்பி எல்லாம் பின்னாடி பல்லக்கில் வச்சு கொண்டு போய் நம்மளை வச்சு எரிக்கணும். அதுதான் இந்த உலக நியதி. இந்த பிறவி, அப்படிப்பட்ட இந்த பிறவியை நான் விரும்பாதபடி எனக்கு உன் திருவருளை தந்தருள்வாயாக அப்படின்னு முருகனை பார்த்து கேட்குறாரு. பெரிய நாகமாகிய காளிங்கனின் புள்ளிகள் உள்ள படமுடியின் மேல் நடனம் செய்த மாயவன் திருமாலும், அதாவது திருமால் சொல்கிறாரு, தேன் ஒழுகும் தாமரை மலர் மீது வாழ்வு கொண்டிருக்கும் ஒப்பற்ற பிரமனும் திருமாலையும் பிரம்மனையும் சொல்கிறாரு. அஷ்டதிக்க பாலகர்களும் தேவர்களும் சிறந்த அஷ்டகிரிகளில் உள்ளவர்களும் நீங்காத அரக்கர்களுடன் வானிலுள்ள கணங்கள் யாவும் பிழைக்கும்படியாக பார்கடலில் எழுந்த ஆழகால விஷம் அத்தனையும் அமுதாக, அதாவது பார்கடலில் அந்த விஷத்தை அமுதமாக உண்டருளிய சிவபிரான் முன்னொரு நாள் ஆச்சாரத்துடனும் பக்தியுடனும் கேட்க, அதாவது சிவபெருமானுக்கு அவர் பக்தியுடனும் பணிவாகவும் உங்ககிட்ட கேட்டார். அவருக்கு நீ சாஸ்திரப்படி வேதாகமங்களின் ஞான பொருளை உபதேசித்து அருளியவன். அதான் தகப்பனுக்கே பாடம் சொன்ன முருகன், அவரை தான் சொல்கிறாரு. திருவாடனை என்ற தலத்தில் நாள்தோறும் வீற்றிருப்பனுமான பெருமாளே அப்படின்னு அருணகிரிநாதர் முருகப்பெருமானை சொல்கிறாரு. இதோட உள் அர்த்தம் என்ன அப்படின்னா,
நம்மளுடைய உடல் வந்து என்றுமே அழிந்து போகக்கூடியது. இந்த உடலோட நம்ம ஐக்கியமாகாமல் முருகனோட திருவடியில் நம்ம சரணடையணும். அதுதான் முற்பிறவி செய்த வினைகள் எல்லாம் போய் நம்மளோட என்ன கஷ்டம் வந்தாலும் சரி முருகனோட விருப்பம் அப்படின்னு அனுபவிச்சுட்டு இந்த பிறவியில் என்னென்ன அனுபவிக்கணுமோ சந்தோஷமாக அனுபவிங்க. அருணகிரிநாதர் பெருமான்ட்டே முருகப்பெருமான்ட்டே இந்த திருப்புகளை பாடி தினம் தினம் கேளுங்க. பிறவாமை வேண்டும் முக்தி வேண்டும் அப்படின்னு முருகன்கிட்ட கேளுங்க. முருகன் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிவார். இந்த பாடலை தினமும் கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, நீங்கள் கேட்க முடிகிற வரை கேளுங்க. ஜஸ்ட்டு பாடல் இதை ஃபுல்லாக பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, பாடல் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதை நீங்கள் காமாரம்.comல போய் பார்த்தீங்கன்னா இப்படி தெளிவான விளக்கத்தோடு உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணுங்கள். முருகனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நற்பவி, ஓம் முருகா போற்றி. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி.